I believe God has brought you with a great purpose. பேசுவீங்க தமிழ்ல. அன்பான தேவன் இன்னைக்கு எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு வந்த தேவனுடைய பிள்ளைகள் வெறுமையாய் போக மாட்டீர்கள். இன்னையோடு நம்ம சாபங்கள் உடைக்கப்பட்டது. ஆண்டவர் இந்த வருஷம் கர்த்தர் சொன்ன எல்லா தீர்க்கதரிசனம் நடந்து கொண்டிருக்கிறது. அரை மணி நேரத்தில் வேகமாய் சில வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்காக முடிக்க இருக்கிறேன். வந்தவர்கள் பாக்கியவான்கள். நான் இன்னைக்கு அநேகருக்கும் போன் பண்ணி கூப்பிட்டேன். வாங்க வாங்க வசூல் பண்ணா கட்டாயப்படுத்தி போன் பண்ணி கூப்பிட்டேன். வாங்க வாங்க வாங்க. I called up many people and told them for the service today. ஆனால் நிறைய பேர் வரல. But many are not here. இந்த கடைசி ஆராதனைக்கு ஒரு ஊழியர்கள் சில பேர் வரல. Even though it's the last service, some ஆனால் கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை தேவன் செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவார். கர்த்தர் என்னோடு கூட பேசின சில காரியங்களை, ஒரு 8 காரியங்களை, சில காரியங்களை சொல்லிவிட்டு மீதியான காரியத்தை 31ஆம் தேதி இரவு நான் சொல்ல இருக்கிறேன். I know you are tired, I am also tired. Praise God. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஹalleluya சொல்லுங்க. 2026 குறித்து தேவன் சொல்லுகிற சில வார்த்தைகள். God spoke about 2026. 2026 எப்படி இருக்கும்? How will 2026 be? நீங்கள் இதை எழுதிக் கொள்ள வேண்டும். You have to write it down. இதற்கு காரணம் என்னவென்றால், the reason is 31ஆம் தேதி நிறைய தீர்க்கதரிசி சொல்வாங்க. the 31st many prophet will prophesy. அவர்கள் சொல்வதற்கு முன்பதாக லைனாக சூடாக தேவன் அதிகமாக வெளிப்படுத்துகிறார். Before that God revealed many things to them. இவங்க ஜேகே போட்டிருந்தார். ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. 6 மணிக்கு பார்க்கும்போது எனக்கு ஷாக்கா இருந்தது. அதே ஆவியானவர் இங்க என்ன பேசினாரோ அப்படியே வேற எது ஒரு காரணம். நைஜீரியா ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசியிருக்கிறார். God spoke the same thing that God spoke here to a person in Nigeria. நம்முடைய தேசத்தை குறித்து, about our nation. சோ தேவனுடைய பிள்ளைகள் லாக்டவுன் சூடாவோட இருக்கிற ஊழியர்கள் லைனாக சூடாவே சாதாரணமான எண்ண விடக்கூடாது. I don't want you to take lightly what the ministry. அவர் 4ஆம் தேதி டிசம்பர் அவர் பேசியிருக்கிறார். He spoke on 4th of December. லைனாக சூடா 27ஆம் தேதி Zoom மீட்டிங்ல காலையிலே ஆர்டர் பேசிட்டார். 27th God spoke to you. எப்பலாம் ப்ராஃபஸி வருதோ அப்பலாம் நான் டேட்ல எழுதி வைப்பேன். Whenever I receive a prophecy, I used to write down that day. 27ஆம் தேதி நவம்பர் மாதம் கர்த்தர் பேசின வார்த்தை. The word that God spoke on the 27th of November. டிசம்பர் 1ஆம் தேதி தேவன் சொன்ன வார்த்தை. The word that God spoke on the 1st of December. 4ஆம் தேதி டிசம்பர் வேற தேசத்துல கர்த்தர் பேசியிருக்கிறார். And God has spoken the same thing in Nigeria. அப்படி என்றால் it means that ஆண்டவர் லைனா சூடாக தான் கர்த்தர் முதல் பேசுகிறார். God speaks to light and Judah first. இந்த சபை தேவனுடைய கண்களுக்கு வெளியேறப்பட்டது. The eye of the Lord. பார்வைக்கு அருமையான வரலாறுகளை கணப்பெற்றுள்ளது. The person in my eye so you have been honored. 2026 முதல் ஆண்டவர் சொல்கிற காரியம் ஒரு பஞ்சகாலமா இருக்கும். 2026 is going to be the year of famine. பயங்கரமான ஒரு பஞ்சகாலம். It's a terrible famine time. நான் திரும்ப சொல்றேன், 2026 ஒரு பஞ்சகாலம். 2026 is year of famine. I want each and every one of you ஒவ்வொரு பேரும் எச்சரிக்கிறேன். இருக்கிற வேலையை உருப்படியா செய்யுங்க. வேலையை விட்டு ரிசைன் பண்ணிடாங்க. Never resign from your current job. காரணம் என்னவென்றால் 2026 வேலை கிடைப்பது ஒரு கடினமான ஒரு காலம். Because 2026 is going to be very hard for you to get a job. 2026 அநேக ஏசியா நாடுகளில் in many Asian countries பேண்டமிக் லாக்டவுன் சம்பவிக்க போகிறது. there's going to be a lockdown. பயங்கரமான ஒரு பேண்டமிக் நடக்கும். There's going to be a pandemic. ஏசியா நாடுகளிலும் சில நாடுகளிலும் லாக்டவுன் உண்டாகும். There might be a lockdown in many Asian நான் countries. உங்களுக்கு 2 வாரத்துக்கு முன்ன சொன்னேன். I told you 2 weeks ago. அநேக கப்பல் ஓடா சொன்னாலே பிளேன் ஓடா. Many flights will never fly. இன்னைக்கு 2000 மேற்பட்ட பிளேன் ஓடாமல் அடைக்கப்பட்டிருக்கிறது. More than 2000 flights and missed அப்படி வை. flying. ஆகவே நிறைய பேண்டமிக் நடக்கும். வியாதிகள் பலவீனங்கள் தாக்கும். So there will be many pandemic. தண்ணீர் மூலமாக பாதிப்பு திரும்ப பயங்கரமாய் தீவிரமாய் பரவும். So there will disease spread through water. ஒன்று தண்ணீர் மூலமாக, One through water. இரண்டாவது சுவாசிக்கிற காற்று மூலமாக. Secondly to the air that you are breathing. இதுதான் 2019 ஆவியானவர் சொன்னார். That's what the Spirit of God said in 1998. சுவாசிக்கிற காற்று அவர்களுக்கு தீமையாக இருக்கும். That the air
their breathing will be destroyed for them. மூணாவது மூச்சு திணறி மனிதர் சாவார். Thirdly, people will die because of lack of breath. நான் திரும்ப சொல்கிறேன். Let me tell you again. திரும்ப சொல்கிறேன். Let me tell you again. தண்ணீர்னால் பாதிப்பு உண்டாகும். Disease because of water. மூச்சு விடுகிற காற்றினால் பாதிப்பு உண்டாகும். That is disease because of the air that you're breathing. அநேகர் மூச்சு திணறி அவர்கள் மரித்து போவார். People will die because of shortness of breath. ஆக தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். வருகிற ஆண்டு நீங்கள் அநேகர் மாஸ்க் போடுவதற்கு ஒரு கட்டாயம் வரும். People have got to be careful. You might need to wear the mask. எந்த தண்ணீர் குடித்தாலும் நீங்கள் அதை ஜெபம் பண்ணி குடிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். I want you to pray before you drink any water. அநேக ஆறுகள் அநேக தேசங்களிலே ஆறுகள் வற்றி போவதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். In Europe, the news, the river that been dried up in many nations. இது வரைக்கும் சம்பவிக்காத பூமி அதிர்ச்சிகள் நடக்கும். There will be earthquakes that you have never heard about. வருஷம் முடிவதற்குள்ளே இந்த வருஷம் முடிவதற்குள்ளே பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள் நடக்கும். Before end of the year, there will be a massive earthquake. அநேக 2026 அதை விட மோசமா இருக்கும். 2026 is going to be even worse than that. பயங்கரமான எரிமலைகள் அநேகமாய் பற்றி எரியும். Many volcanoes there will be many volcanoes that will be burning. அடுத்தபடியாக 2026 Next 2026, அநேகர் ஏமாறப்படுவார். people will be deceived. ஸ்கேமர்ஸ் அதிகமாய் இருக்கும். There will be many scammers. நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், அவசரப்பட்டு யாரையும் நம்பி விடாதீர்கள். I tell you again, don't trust anyone. நிறைய ஸ்கேமர்ஸ் நடக்கும். There will be many scammers. நிறைய ஃபோன் பண்ணி உங்களுக்கு காசு கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், வாய்ப்புகள் உண்டாக சொல்லி பல தந்திரமான செயல்பாடுகள் வருவாங்க. People will continually deceive you. ஆகவே தேவ பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். So people are going to be careful. அடுத்தபடியாக நியாயத்தீர்ப்பு, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு திருச்சபைக்குள்ளே உண்டாகும். Nextly, the judgment of the Lord will begin the church. உள்ளேயும் போட்டு தருவார், வெளியும் போட்டு தருவார். God will judge inside and outside. அநேக அரபிய நாடுகள் ஒரு பெரிய அசைவு உண்டாகும். There will be a move in the Arab nation. நிறைய ரட்சிக்கப்படுவார். People will be saved. யுத்தங்கள் செய்திகள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். You will hear about war. உலகம் முழுவதும் யுத்தங்கள் செய்திகள் கேள்விப்படுவீர்கள். All over the world will hear about war. வெட்டுக்கிளிகள் தீவிரத்து வருவதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். You hear about the grasshoppers being spreading. வெட்டுக்கிளிகள் தீவிரத்து வருவதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். You see grasshoppers will be spreading massively. நான் திரும்ப சொல்கிறேன், அடுத்தபடியாக கொப்பளங்கள் பரவ போகிறது. There are going to be boils. கொப்பளங்கள் சரீரத்தில் ரேஷஸ் வந்து நிறைய கொப்பளங்கள் வருகிறது. People will have boils and rashes in their body. இப்பொழுது சில பேருடைய கால்கள் கருப்பாக தோன்றிவிட்டது. You're right, some people's toe, they have it has been turned to black. கால் விரல்கள் கருப்பாய் மாறுகிறது. Their toes has turned to black. எதிர்பாராமல் மாறுகிறது. Unexpectedly. வர நாட்களில் அப்படி தீவிரமாய் நடக்கும். And unexpectedly the things will take place. 2026 ஒரு பொல்லாத ஒரு ஆண்டு. 2026 is an evil year. ஆனால் 2026 But 2026 தேவனுடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டு. it's all here for the people of God. நான் திரும்ப சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் விடுதலை. Only deliverance for the people of God alone. 2026 தேவ பிள்ளைகளே பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும். 2026 many terrible things will take place. துஷ்ட செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். You will hear about evil places. நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், நான் எவ்வளவு சொன்னாலும் சில பேர் கேட்க மாட்டீங்க. I would like to warn you. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் டைம்ஸ்ல எங்க வெளியே போய் செலவு பண்ணாதீங்க. I don't want you to spend a lot on Christmas. நீங்கள் வீட்ல இருங்க, சந்தோஷமா சாப்பிட்டு இருங்க. Stay at home. நீங்க வீட்ல சந்தோஷமா சாப்பிட்டு இருங்க. Enjoy and stay at home. ரொம்ப செலவு பண்ணாதீங்க. Don't spend much. பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். Store up your groceries. பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். Store up your groceries. முடிஞ்சா நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள பொருட்கள் சாணி, பால், இப்படிப்பட்ட அரிசி, இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். I want you to store up your groceries that can stay longer. என்ன சம்பவிக்க போகுது என்று நமக்கு தெரியாது. Because you will never know what is about to take place. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் பரிபூரணம் சொல்லுகிறேன். Let me tell you from the altar. அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். You have to store up your groceries. திடீர் ஒரு மாற்றம் வரும். And suddenly there will be a change. அப்போது என்ன நடக்கும் என்றால் பொருட்கள் இருக்கும், ஆனால் விலைவாசி அதிகமாய் மாறும். The groceries will be there, but the price will go up. வாங்க முடியாத சூழ்நிலை, Situation where you cannot purchase. சட்டதிக சூழ்நிலை. People will struggle. அதாவது இந்த ஆண்டு முடிவதற்குள்ளே நீங்கள் 2000 1000 மணிக்கு பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். So I want you to store up before the end of this year. வெளியே போற காசை பொருளை வாங்கி வச்சுக்கோங்க. The things that you want to spend for your outing, use it for your grocery. இதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். You have to do this. இதை நீங்கள் செய்தே ஆக You வேண்டும். have to do this. அந்த காலத்துல கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். And God bless Joseph to bring the அந்த family. காலத்துல தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். God bless Isaac the family. அவங்க 2026 குறித்து தேவ
business, ஆண்டவர் இதை அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God is going to bless it again. More focus on that. More focus on that. More focus on that. அதிலே கவனம் செலுத்துங்கள். அதிலே கவனம் செலுத்துங்கள். பிசினஸ் பண்றவங்க அதிலே கவனம் செலுத்துங்கள். Those who are doing the business, focus on it. அது அதிகமாகவே கர்த்தரை ஆசீர்வதிப்பார். And the Lord bless it. ஆனால் தேவன் கூட கர்த்தரை தேடாதவர்கள் But those who never seek the Lord, அவங்க என்னதான் வியாபாரம் பண்ணாலும் அது செயல்படாது. whether how much business they do is not going to work. 2026 27 தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் ஆண்டு காலமாக இருக்கும். Because 2026 is going to be the year of judgment of the அதே Lord. சமயத்தில் தேவ மக்களை நெருக்கிறபடினால் And because of the oppression, தேவனுடைய சத்தம் வல்லமையுள்ளதாக இருக்கிறபடினால் because the voice of the Lord is powerful, தேவனுடைய சத்தம் பாதை சுதந்திரத்தை அகற்றப்பட்டபடினால் and the voice of the Lord are shaking the wilderness of தேவனுடைய God. சத்தம் மகத்துவமாக இருக்கிறபடினால் Because the voice of the Lord is majesty, ஒரு எழுப்புதல் உண்டாகும். there will be revival. ஜனங்கள் கர்த்தரை தேடி வருவார். People will seek the Lord. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். There will be massive revival. ஜனங்கள் கர்த்தரை தேடி வருவார். People will seek the Lord. ஆண்டவருக்கு இதுக்காக ஜெபித்துக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தை காத்திருக்கும் பொழுது God will pray ready the readiness of God. தேவன் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 27 5 வசனத்தை கர்த்தர் சொன்னார். God is Psalm 77. சங்கீதம் 27 77 27:5 இயேசுவே காலை திறந்த பலத்தையும் கொடுங்க. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. Praise God. சங்கீதம் 27 சங்கீதம் 5 வசனத்தை வாசிங்கள் கேட்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் என்னை மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து ஒளித்து வைத்து என்னை கற்பனைக்கு அதுவும் போல லட்சா திரும்ப வாசிக்கும். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து ஒளித்து வைத்து என்னை கற்பனைக்கு மேல் உயர்த்துவார். கண்மலை மேல் உயர்த்துவார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நீங்க சொன்ன ஆமென்ல உற்சாகத்தோட ஓடிட்டாங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க எல்லாரும். நல்ல சத்தமோட ஆமென். தீங்கு நாட்களில் கர்த்தர் நம்மை மறைத்துக் கொள்வார். In the days of evil, the Lord will hide us. இந்த இடத்துல தாவீது அழகாய் தீங்கு நாட்கள் என்ற வார்த்தை சொல்றார். So David clearly says the day of evil. 2026 ஒரு தீங்கு நாள். So 2026 the years of trouble. தீங்கு நாட்கள்ல தேவன் நம்மை மறைத்துக் கொள்வார். The days of trouble, the days of evil, the Lord will hide us. இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளே தீங்கு நாட்கள்ல குறித்து கவலைப்படாதே, தேவன் உன்னை மறைத்துக் கொள்வார். Those who are here today, don't worry, the Lord will hide you from the days of trouble. ஆண்டவருடைய வருகை குறித்து ஆண்டவராகிய இயேசு பேசும்பொழுது When the Lord Jesus speak about his coming, தீங்கு நாட்கள் என்று கர்த்தரை சொல்கிறார். Jesus said in the day of trouble, evil. வேதத்தில் அநேக தீங்கு நாட்கள் குறித்து பேசப்படுகிறது. The Bible speaks about many days of evil. இயேசுவின் வருகை சமீபமாக இருக்கும் பொழுது When the days of the Jesus approach, வேதம் அதை தீங்கு நாட்கள் என்று சொல்கிறது. the Bible says the day of evil. ஆனால் ஏசாயா 57 ஒன்று Isaiah 57 verse, சீக்கிரம் சீக்கிரம் படிக்க வா. 57 ஒன்று வாசிங்க. ஏசாயா 57 ஒன்று டக்கு டக்கு டக்கு. ஏசாயா 57 ஒன்று டக்கு டக்கு டக்கு. போகிறான். ஆ. ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆ. ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். தீங்கு வராத முன்னே நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். righteous is taken away from evil. தீங்கு வராத முன்னே தேவன் நீதிமான்களை பாதுகாக்கிறார். Even before the evil day, the Lord protect the righteous. தீங்கு வராத முன்னே தேவனுடைய பாதுகாப்பு அவர்கள் மேல் இருக்கிறது. The protection of the Lord is upon the people of God before the evil. இந்த தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். The promise that God is giving today. கடைசி வெள்ளிக்கிழமை ஆராதனை லைன் ஆஃப் ஜூடா கர்த்தரை பார்த்து சொல்கிற வார்த்தை. Light of Judah, the word that God is speaking to you today. 2026 தீங்கு ஆண்டு. 2026 the year of evil. பயங்கரமான பஞ்சகாலம். It's the years of famine. கொடிய நாட்கள். The days of disease. ஆனால் கர்த்தர் சொல்கிறார். And the Lord says, It's days of trouble and problem. ஒரு தீங்கு நாட்களிலே, ஆண்டவர் சொல்ற கொடிய நாட்கள் என்றார். the days of trouble. அந்த நாட்களை கர்த்தர் சொல்றார், நான் இவர்களை மறைத்துக் கொள்வேன். The Lord said, I will hide them. அதுக்கு பார்த்து சொல்ல கர்த்தர் உன்னை மறைத்துக் கொள்வார். Tell your neighbor, the Lord will hide you. ஆண்டவர் சொல்ற கர்த்தர் The Lord உன்னை மறைத்துக் கொள்வார். will hide you. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? 2026 ஆண்டு என்ன செய்ய போறாரு? According to Leviticus 6, மனசார அவர் தேடுறவங்க மட்டும் தான் சுகம் கிடைக்கும். those who seek the Lord wholeheartedly will be healed. சுகத்துக்காக இயேசுவை தேடி படுத்துக்க ஊருக்கு வரவங்களுக்கு நிரந்தரமா சுகம் கிடைக்காது. If you come only for your healing, you will never be healed at all. மனசார அவர் தேடுகிற மட்டும் தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். Those who seek the Lord wholeheartedly, the Lord will மனசார அவர் தேடுகிற மட்டும் தான் அற்புதம் நடக்கும். Where will this take place for those who seek Him wholeheartedly?
other day. இயேசு பொட்டுக்கு ஊருக்கு கிடையாது. Jesus is not a pickle for you to அவரை taste. ருசித்து பார். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார். Taste and see the Lord is good. அவரே முழு ஆகாரமாய் இருக்கிறார். He is the gold meal. அவரை ருசித்து பார்க்கும்போது எத்தனை இன்பமாய் இருக்கிறார். When you taste the Lord, இயேசு நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். Jesus is enough for us. ஆகவே சங்கீதம் 27 திரும்புவார்கள். Let us come back to Psalm 27. ஒரு காரியம் கர்த்தர் நமக்கு இந்த கடைசி வாரத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தமாய் பேசுகிறார். God is giving us a promise, 3 things that He's going to do for us this last week. நல்லாவே கவனிங்க. Listen carefully, listen very carefully. 27:5 காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். 27:5, there are 3 things the Lord mentioned. Psalm 27 you பார்த்துட்டு தட்டி சொல்லு. Psalm 27:5 ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. தூங்குதான் நல்ல பக்கத்துல தட்டி சொல்லுமா. Psalm 27:5 பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Psalm 27:5 ஆமா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா நம்ம கண்ணாடி போடுறது தெரியல நமக்கு. ஆமா சில கண்ணாடி போடுறது நம்பவே முடியாது. சில கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குவோம். சில தூங்கிட்டே கண் திறந்துடும். அது எப்படி ஒரு கண்ணை நல்லவர் ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. கொஞ்சம் டச் பண்ணி பாருங்க இருக்கா இல்லையா. ஆமென் கர்த்தர் நல்லவர். 27ல 3 காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வலியுறுத்த விரும்புகிறார். Want to speak 3 things from வாசி 27 சீக்கிரம் வாசி. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தீங்கு நாட்கள் அவர் தம்முடைய கூடாரத்துக்குள்ளே மறைத்து. தேவன் நமக்கு கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் என்னவென்றால், the first promise that God is giving is நம்மை மறைத்துக் கொள்ளும் என்று கர்த்தர் சொல்கிறார். God will hide us. 2026 எவ்வளவு பெரிய தீங்கு வாசல் வந்தாலும் தேவன் உன்னை மறைத்துக் கொள்வார். And how great evil might enter your home, but the Lord will protect you. அப்படின்னு சொன்னாங்க. அது பரிசுத்த இயேசுவின் நாமத்தினால் 2026 நீங்க பார்க்கலாம் போறீங்க. பக்கத்துல விட மண்டையை போட போறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. You're going to see that there's evil. இந்த பக்கம் மண்டையை போடுவோம், அந்த பக்கம் மண்டையை போடுவோம், இந்த பக்கம் மண்டையை போடுவோம். வீடு மட்டும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். Evil all around you, but the Lord will ஆண்டவர் உன்னை மறைத்துக் கொள்வார். God will hide you. நீதிமொழிகள் 18:10 வாசிங்கள். Proverbs 18. நீதிமொழிகள் 18:10 வாசிக்க சீக்கிரம். டக்கு. நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். சுகமாய் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதுக்குள்ளே வாழ்ந்து சுகமாய் இருப்பார். The name of the Lord is a strong tower, and the righteous run தேவன் into it. எதுக்குள்ளே தேவ பிள்ளைகள் மறைத்துக் கொள்வார். So the Lord will hide you. அவருடைய நாமத்துக்குள்ளே தேவன் மறைத்துக் கொள்வார். The Lord will hide you under the wings of His name. நம்மால தேவனுடைய பிள்ளைகள் The real people of God. ஏதாவது ஒரு நாமத்துக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறோம். Every one of us are in under one name. The great Lion of Judah, Jesus Christ. Christ, select the line of Jew, you that are the singer. இயேசுவின் நாமத்துக்குள்ளே நாம் எல்லாரும் மறைக்கப்பட்டிருக்கிறோம். All hidden under the name of Jesus. பிசாசு ஓடி வருவான். Satan will run and come. ஆனால் இயேசுவின் பெயர் பார்த்தோனே 2026 சாத்தா ஓடி போவான். The moment Satan see the name of Jesus in us, he will flee away. ஆனால் இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Because we are covered by the blood and the name of the Lord Jesus. அதனால இயேசுவுக்கு பல நாமங்கள் உண்டு. The name of Jesus and Lord Jesus has many names. அடிக்கடி இந்த பாடல்கள் பாடுவோம். பாடல்கள் யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. The Jehovah God has 1000 names. அந்த 1000 நாமங்கள் அவருக்கு உண்டு. He has thousands of names. யெகோவா ஷம்மா என்று பெயர் இருக்கிறது. There's Jehovah Shammah, ரோஹிணி என்று இருக்கிறது. யெகோவா சைரா என்று இருக்கிறது. Jehovah Jireh. பல நாமங்கள் ஆண்டவருக்கு இருந்தால் Our God got so many names. ஆனால் பிலிப்பியர் 2:10-11 சொல்கிறது. Philippians 2:10. இயேசுவின் நாமத்தால் வானோர் பூலோர் பூமியினர் உலகங்கள் யாவும் வணங்கப்படுகிறோம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அழைக்கப்படப்படுகிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம். Every knee shall bow, every tongue shall confess that Jesus Christ is the Lord. 2026 ஜீசஸ் 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 சொன்னாலே அந்த ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். Jesus, Jesus, Jesus is in number, the Lord will protect you. சத்தமா சொல்லுங்க ஜீசஸ். அவனுக்கு ரெண்டு பேர் இந்த பேரை சொல்றாங்க. Two people mentioned the name. மத்தேயு 15ஆம் அதிகாரம் Matthew chapter 15, 22ஆம் வசனம். verse 22. லூக்கா 18ஆம் அதிகாரம் Luke 18, 37ஆம் வசனத்தை வாசிங்கள். 37. ஒரு மத்தேயு 15:22 வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகன் பிசாசினால் கொடியவர்களை வருகிறான் என்று ஆண்டவரே தாவீதின் குமாரனே என் மேல் இரங்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தி
calling the same manner. ஒரு அம்மா தாவீது குமாரனே இறங்கும் என்று சொல்றார். The lady says, Son of David, have mercy. அதே ஒருவன் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் தாவீது குமாரனே இறங்கும் என்று சொல்றார். Same manner in Luke 18, another guy is calling, Son of David, have mercy. இந்த அம்மா கூப்பிடும்போது கர்த்தர் அமைதியாய் போய் கொண்டிருக்கிறார். See, when the lady called, Jesus just remained silent. அந்த குரலில் கூப்பிடும்போது இயேசு நின்றார். But when Jesus heard that voice of the guy, Jesus இரண்டு பேரும் ஒரே வாணியில் கூப்பிடுகிறார். both are calling the same manner. இரண்டு பேரும் தாவீது குமாரன் சொல்கிறார். Both are saying, Son of David. இரண்டு பேரும் ஒரே விஷயத்தை சொல்கிறார். And both are saying the same thing. ஆனா ஒருவருக்கு இயேசு நிற்கிறார். But Jesus stood for one. மற்றொருவருக்கு ஆண்டவர் தெரியாம போகிறார். But the other one, Jesus just walked silently. ஏன் Why? எல்லாரும் இயேசு கூப்பிடுறோம். Everyone are calling Jesus. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். Everyone worshiping Jesus. எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறோம். Everyone praises Jesus. ஒரு சிலருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். But God is answering certain people. ஒரு சிலருக்கு தேவன் அமைதியா இருக்கிறார். But certain people God is silent. ஏன் தேவனுடைய பிள்ளைகளே? Why people are God? காரணம் என்னவென்றால் The reason is, மத்தேயு 15ஆம் அதிகாரம் கானானிய ஸ்திரீ. in Matthew 15, the Canaanite woman, அவர் இயேசுவை தாவீது குமாரனை அறிந்தார். she knows the name, if she know the name of Jesus, அந்த பேருடைய மகத்துவத்தை அவர் அறியவில்லை. but she never know the power of the name. ஆனா அந்த குருடனோ But the blind man, ஒரு யூத குருடனாய் அறிந்தார். because the Jewish blind man, அவர் சத்தியத்தை அறிந்தவர். he know the word, அவனுக்கு தாவீது குமாரன் யார் என்று தெரியும். he know who Son of David, அந்த வார்த்தையை அறிந்து அவன் கூப்பிட்டு வருகிறான். because he knew the majesty of the name when he called. இயேசு அவனுக்காக நின்றார். Jesus stood for him. இவனையும் மகிழ்ச்சிக்கிறார்கள். See, the people who rebuke him, அவனையும் மகிழ்ச்சிக்கிறார்கள். rebuke her. ஆனால் வேதம் சொல்கிறது The Bible says, இயேசு அவனுக்காக நின்றார். Jesus stood for him. 2026 தேவன் யாருக்காக நிற்பார்? For whom will the Lord stood still on சும்மா 2026? வெறும் இயேசுவை தெரிஞ்சா பத்தாது. It's not enough for you to just know the name. அந்த பேருடைய மகத்துவத்தை யார் அறிந்திருக்கிறார்களோ, Whoever understood the majesty of the name, அந்த பேர்களை யார் விசுவாசம் வைக்கிறார்களோ, whoever believe in the name of the Lord Jesus, அந்த பேரை யார் முழுசாக நம்புகிறார்களோ, whoever fully believe in the Lord Jesus, அவர்களுக்கு தேவன் நிற்பார். and the Lord will stood still for them. கர்த்தர் நிற்பார். The Lord will stood still. காலையில ஒரு வாரமா ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒரு மாசமா பெண்டமிக் வரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. So God keep wanting to say that there's going to be pandemic. ஒரு மாசம் 6 மாசமா சொல்லிட்டு இருக்காரு. நான் இன்னும் ஒரு மாசமா வரப்போதா இவ்வளவு செய்ய போறேன் சொல்லிட்டே இருக்காரு. But for the last 1 month, the Lord has been warning it very early. நான் யோசிச்சுட்டே இருக்கு, எப்படி நடத்துறது, அங்க செஞ்சுட்டு எப்படி நடத்துறது, இப்படி யோசிச்சு மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. I was thinking how we're going to conduct the service. ஐயோ பெண்டமிக் வந்தாலே நமக்கு கை காலம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி I was thinking, oh, if pandemic is going to have a hard time. ஆவியானவர் போற மாதிரி ஒரு சொன்னாரு. The Spirit of God said, அந்த பெண்டமிக்ல தான் சபை வளர்ந்தது. அந்த பெண்டமிக்ல தான் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டீங்க. அந்த பெண்டமிக்ல தான் வேலை இல்லாம கேக்கா சுட்டு சாப்பிட்டாங்க. அந்த பெண்டமிக்ல என் நாமத்தை அறிஞ்சபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்னல. இந்த பெண்டமிக்ல நான் அவனை காப்பாற்ற மாட்டேனோ. இந்த பெண்டமிக் வந்தால் எத்தனை பெண்டமிக் வந்தாலும் இயேசு 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 Jesus! ஒரு நாளே சொல்லலாம் இருக்கும். இயேசுன்னு சொல்லு, உன் பிள்ளைக்கு சுகம் வரும். இயேசுன்னு சொல்லு, கதவுகள் திறக்கப்படும். இயேசுன்னு சொல்லு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Just say the name of Jesus. Come on, everybody say Jesus. 1, 2, 3 and Jesus! Hallelujah. Hallelujah. Understand the power of the name of Jesus. இயேசுவின் நாமத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இங்கே உங்களை மறைத்துக் கொள்வாரா? Where will the Lord hide you? அவருடைய நாம உயர்ந்த நாமத்துக்குள்ளே உன்னை மறைத்துக் கொள்வார். Hide you under His name. அந்த சகோதரிக்கு அது புரியவில்லை. The lady has never understood it. ஆண்டவர் அமைதியாய் போகிறார். The Lord remains silent. கெஞ்சுகிறார். விசுவாசம் பலப்படுகிறது. And she plead and her faith has been strengthened. விசுவாசம் பலப்பட்ட பிற்பாடுதான் And the more after the ஆண்டவர் strength, உங்களுடைய விசுவாசத்தை உங்களுக்கு காக்க கடவுள். after the faith has been strengthened, the Lord மகள் says, சுகமடைகிறார். and the Lord got healed. உங்களுடைய மகள் சுகமடைய வேண்டும் என்றால் If you want that your Lord to be healed, சில பேர் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு விசுவாசம் சூரிய புள்ளியா இருக்கும். some people are very good for praying for others. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு இந்தாங்க ஜெபம் பண்றாங்கன்னா இந்தாங்க சுகம் கொடுக்காண்டவர் பயங்கர சூரிய புள்ளி தான் ஜெபம் பண்ணுவாங்க. வசனத்தை அடுக்குவாங்க. கட்ட 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 நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. They
You pray so well, you have to pray for others. இன்னைக்கு மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னீங்கன்னா பயங்கரமா ஜெபம் பண்ணுங்க. Father God, in the name of Jesus, Lord, அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். You pray so well, you pray for others. தனக்கு வர பொழுது சில நேரத்துல And sometimes when you pray for yourself, விசுவாசமே தடுமாறு the faith will stumble. உள்ள You will faith begin to shake. உள்ள ஸ்பேஸ் பண்ண ஆள் All the basement will shake. நான் கேட்கிறேன். Let me ask you. மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது ஒரு விசுவாசம் வருது, ஏன் உனக்கு ஜெபம் பண்ணும்போது விசுவாசம் வரலாம்? அப்புறம் மத்தவங்களுக்கு இயேசு உனக்கு இயேசு இல்லையா? Why? Is Jesus for others, not for you? ஊழல்லாம் இருக்கக்கூடாது. We should acknowledge. அவங்களுக்கு அற்புதம் செய்தவர் உனக்கும் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். He is able to perform wonders for you. பக்கத்துல பார்த்தா நீ ஜெபம் பண்ண மத்தவங்க நடக்குதா இல்லையா? Ask your friend, neighbor, when you pray, God will say, pray நீ for ஜெபம் பண்ணு. பக்கத்துல தட்டு சொல்லுங்க, நீ ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணு. சரி, எத்தனை பேருக்கு மத்தவங்க ஜெபம் அற்புதம் நடக்குது? தூங்கல, நான் மத்தவங்களுக்கு ப்ரே பண்ண உடனே நடந்திருக்கு. நடக்க சொல்லுங்க. நீ யாரும் ஜெபம் பண்ணதே இல்லையோ? மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்குன்னு சொல்ல இருக்கும். பத்து பேர் நான் ஜெபம் பண்றீங்க தானே, அது சொல்ல வந்து என்ன சொல்றீங்க? சம்போ செய்வார் சொல்லுங்க. when you say that you will see Jesus will do. Sister, when I pull, I know I play good part in my body. Something will happen, I know. சொல்றீங்களா? சொல்றீங்களா? அது இன்னும் உனக்கு ஜெபம் பண்ணும்போது மட்டும் விசுவாசம் இருக்கா? இதுதான் சாத்தானுடைய தண்டனை. There is a trace of the enemy. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஜெபம் பண்றாங்க. See, two people pray. அவன் கூப்பிட நல்லவன் குருநாதனால அவனுக்கு நல்லதா பார்க்கணும். ஒராமே சொல்லுவாங்க. Lucky is blind, so he will not see others. அவன் இயேசு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி விசுவாசத்தோட கூப்பிட்டான். He just focused on Jesus and covered by faith. இயேசு அவனுக்காக நின்றார். Jesus stood for இது him. கண்டதெல்லாம் பார்த்துட்டு இயேசுவை கூப்பிடுது. The other one looked around and they called Jesus. அழகான ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றாரு. பிள்ளைகளோட அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடலாம். Jesus, they cannot give the children's bread to the dog. ஆண்டவர் சொல்றாரு, பண்டிகைல முத்துக்கள் போடலாமா? Jesus also said, cannot give the சில bones. பேருக்கு தேவன் அற்புதம் செய்யாம என்ன தெரியுமா? No one thinks Jesus will perform miracles for some people. அவங்களுக்கு ஜீசஸ் மட்டும்தான் தெரியும், தவிர ஜீசஸ்க்குள்ள இருக்கிற அந்த பேருடைய மகத்துவத்தை சரியா அறியல. They don't understand the majesty, the power of the name of Jesus. உனக்கு இயேசுடைய நாமத்துடைய மகத்துவம் நீ அறிந்தால், If you understand the majesty of the name of Jesus, ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்வார். the Lord will perform miracle for you. செய்வார். The Lord will perform. செய்வார். நான் வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது, When I go overseas, ஊழியர்கள் செய்யும் பொழுது, when I serve the Lord, நான் நிறைய பேர் விசுவாசங்களை சேலஞ்ச் பண்ணுவேன். I always challenge their faith. விசுவாசங்களை சேலஞ்ச் பண்ணுவேன். I will challenge their faith. நீ சோர்ந்து போகாத. Don't be discouraged. எங்க அம்மா சரியான கோவம் வரும். I always get angry with my mother. எங்க அம்மா ஒரு தடவை ஜெபம் பண்ணா 10 தடவை போராடிப்பாங்க. My mother will call 10 times for ஐயா prayer. ஜெபம் பண்ண வைத்த வலி, கண்ணு வலி, மூக்கு வலி, வாய் வலி, ஐயா அந்த வலி, பின்னால வலி, இந்த வலி, மண்ணுக்கு வலி, எல்லா வலி வருது அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. My mother will pray for every part. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஜெபம் பண்ணுவாங்க. Every time she calls for every part to pray for. அம்மா உங்களை சுத்திலும் போர்கள் இருக்கிறாங்க. I said, you're surrounded by pastors. இப்படி திரும்ப நான் ப்ராஃபட்டஸ் இருந்தா இருக்கிறாங்க. அவங்க ஒரே தீர்க்கதரிசியா சொல்லுவாங்க. அங்கே இருந்து நான் பிஷப் பிரைஸ் பெற்றாரு, இங்கே இருந்து நான் போப்பு பெற்றோஸ் இருக்காரு. உங்களை சுத்திலும் போப்பும் பிஷப் அப்போஸ்தலர். நான் ஒரு சின்ன கிராம பிரசங்க, என்ன மட்டும் ஏமா கூப்பிடுங்க அப்படின்னா எங்க அம்மாக்கு என்ன உயிர் வாங்கன்னா வேற வேலையை தூக்கம் வரல எங்க அம்மா. அது உடனே அடிச்சு ஐயா 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 எவன் ஐயா பேர வச்சாங்க. ஆமா ஐயா 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 கூப்பிட்டு அதை நான் போன் எடுக்கிறேன்னா உடனே ஜெயிலர் அடிப்போம். ஜெயிலர் ஐயாப்பா ஐயாப்பா அது பேசுறது அடிக்காது. நான் சேவ் பண்ண மட்டும்தான் அது அடிக்கும். இது நம்மள கதை தெரியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் 5 பைசா கொடுக்க கூடாது. ஒரு ஆமை சொல்லலாமா இருக்கும். தேவைப்பட்ட மட்டும்தான் அப்பா 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 ஓடி வருகிற ஒரே புள்ள ஜெயிலர் தான். ஆமா கர்த்தர் சொல்லுவார். ஒரு ஆமை சொல்லலாமா இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. 5 நாள் போனா ஒரு நாள் கூட அப்பா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டீங்கன்னு கேட்டதில்ல. பரவாயில்ல, ஒரு நாட்டுல இருந்து ஒருத்தர் சும்மா அடிக்கிறான். இப்படியாவது அவனுக்கு அருமை தெரியுது. இவனை கொண்டு போய் ஆப்பிரிக்கால எங்கேயாவது விட்டானா இவனுக்கு அருமை தெரியும் பொழுது கர்த்தர் நல்லவர். கை உயர்த்து ராம சொல்லவா இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ராமன் சொல்லுவான், அம்மா ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. Pray, pray, pray. 10 நிமிஷத்துல அற்புதம் நடக்கும். Wait for 10 minutes. அந்த 10 நிமிஷத்துக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சரியாயிடுச்சு அப்படின்னுவாங்க. After 10 minutes, you call நம்ம us. எப்பொழுதுமே இயேசுவை பேரை நம்புற முடியல, டைமிங் நம்புவாங்க. அந்த டைம்ல சொல்லுவாங்க, உண்மையான
நீங்க நம்புறீங்க கேட்டு பாருங்க. 10 நிமிஷம் சொன்னா 10 நிமிஷம் சுகம் வருமா இல்லையா? உண்மை 10 நிமிஷம் சொல்றா அவங்க ஐயா நீ சொல்லியா ஏன் 1/2 மணி நேரம் சொல்றேன் ஒரு 10 நிமிஷம் சொல்லியா அப்படியே சில நேரத்துல ஆவியானவர் ஏவல்தான் நம்ம சொல்ல முடியும். சொல்லுங்க. Sometimes we only say what the Spirit of God says. ஆவியானவர் 10 minutes 10 minutes தான். Spirit of God says 10 minutes, 10 minutes. ஆவியானவர் 30 minutes 30 minutes தான். God says 30 minutes, 30 minutes. எங்க அம்மா போன் பண்ணிட்டு ஒரு நாள் 1/2 மணி நேரம் சொன்னா போனை வச்சு திருப்பி அடிச்சாங்க. ஐயா ஆவியானவர் நான் 1/2 மணி நேரம் சொல்றேன் 10 நிமிஷம் சொல்லியா அப்படியே உடனே ஜோம் பண்ண ஆவியானவரை டைம் குறைச்சிருக்கப்பா ஒரு 10 நிமிஷம் சும்மா கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னா உடனே 10 நிமிஷம் கழிச்சு சும்மா கொடுத்தாலே ஆவியானவர் அவங்களுக்கு எதுமா நம்பிக்கை இல்லையோ டைமிங் மேல நம்பிக்கை அப்படியே அவங்க விசுவாசம் பண்ணி அவங்களுக்கு ஆக கடவுள் இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த வினாடியில இந்த நேரத்துல நீங்க நம்புங்க 2026 கர்த்தருடைய மறைத்து கொள்வார். Mark 2026. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஆண்டவர் நாமத்தை நீங்க நம்பணும். We have to believe the name of the Lord. ஆண்டவர் நாமத்தை நம்பணும். We have to believe the name of the Lord. ஒரு நாள் பெரிய ஒரு வெளிநாட்டுல நியூயார்க்ல போயிருக்கும்போது Once when I went to New York, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பிசினஸ்மேன் there is a businessman over there. ஓடி வந்து அழுது சொன்னார் He came quiet and said, I lost everything. எல்லாம் வச்சு இழந்து விட்டு Everything I lost. எல்லாம் வச்சு இழந்து விட்டு ஐயோ நிறைய பாஸ்டர்ஸ் வந்து ஜெபம் பண்ணி போயிட்டாங்க. many pastors have prayed for me. ஃபேமிலி கேமா இருந்தது. It's like family time. அது 3 ஊழியர்கள் இந்த இடத்துல இருக்காங்க. There are 3 pastors who present. நான் வந்து மலேசியாக்காரன். I'm the only Malaysian. ரெண்டாவது 2 பேர் ஊழியர்கள் வந்து from India. Another 2 pastors are from India. பெரிய ஊழியக்காரங்க. They are all big pastors. அவங்க 2 பேரும் அந்த பிசினஸ்மேனுக்கு தலையில கை வச்சு எண்ணெயை ஊத்தி வாயில ஊத்தி பிரஸ்கோல் கை ஊத்தி அவர் சொல்றாங்க. And they lay their hand and then pour out the oil and pray for him. எண்ணெயை தலையில தான் ஊத்துறதாங்க எண்ணெய் வாயில ஊத்தக்கூடாது. பக்கத்துல பஸ்ல வாயில ஊத்துற பாத்தீங்கன்னா சில பேர் ஒலிவ எண்ணெயை தண்ணியில போட்டு வாயில போட்டு ஊத்தி விடுவாங்க. அது வாந்தி வரும். அது வாந்தி வராம என்ன வரும்? ஆமா உள்ள வாந்தி வரும். டக்குனு சொல்லுவாங்க உள்ள பேய் ஓடுது. அது அதுக்கிட்டு பேய எண்ணெய் ஒலிவ எண்ணெய் குடிச்ச வாந்தி வரும். என்ன செய்யும்? What will ever people give you the oil to drink? ஃபேக்கா பேசுவோம். எண்ணெய் குடிச்ச வாந்தி வருமா வராதா? வராதா? எனக்கு புரியல. இயேசு அப்படி செய்யவே இல்லை. Jesus had never done that. சொன்னாரு எண்ணெய் எடுத்து தலையில கையை வச்சு இதை பூசி ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. Jesus said lay the oil, put the oil on the head and then pray. இன்னைக்கு எண்ணெயும் எடுத்துட்டு They will take the oil, ஒலிவ எண்ணெய் உள்ள ஊத்திட்டு pour in the water, வாயில குடிக்க சொல்லுவாங்க. and then ask them to drink. இவங்க குடிச்சது வா போனாங்க. And the people who drank will walk உடனே in. அந்த பாஸ்டர் சந்தலவரியம் கடவுள் திரும்புவார். And the pastor will look around. உள்ள வாய் உள்ள வெளியே வரும். என்னத்த வருது? உள்ள இருக்க கட்டால வெளியே வரும். எனக்கு சனங்களும் அதை கேட்டு குடிக்கிறாங்க பாருங்க. பைபிள் இல்லாததை நம்ம செய்யக்கூடாது. You should not do what is not in the Bible. பைபிள் எது இருக்கோ அதான் செய்யணும். Just do what's in the Bible. சில வாயை விட்டு கிட்டுவான். ஒளிவெண்ண ஊத்திட்டு வாயில கதறல் விட்டு கிட்டுவான். எதுக்கு அதை பார்த்துருக்கீங்க? நான் பார்த்த மாக்கால ஒரு பாஸ்டர் வாயை திறந்து ஒளிவெண்ண ஊத்தி வாயில கிண்டுறான். அப்புறம் வாந்தி வராம என்ன வரும்? கண்டிப்பா வர போறாரா? அப்புறம் பச்சையா வருது, நீளமா வருது. சண்டை மரியாதை புஷ்ட விசாஸ் ஒளிவெண்ண எதுக்கு பாய்க்கிறோம்னு தெரியல. They have no knowledge of God. They use the holy oil. ஞானம் இல்லாதவர் இருக்கார். They have no knowledge. வசனத்து மேல அறிவு இல்லாம இருக்கார். They don't have the wisdom of God. இதை கண்மான கத்தருடைய பிள்ளைகள் They are people of God. சரி நல்லா தெரிஞ்சுக்கங்க. You have to understand something. நிறைய மூலோபதேசம் இருக்கிறது. There are many false teachings. தப்படி செய்கிறாங்க. They do according to their will. என்னை ஊத்துறாங்க, என்னை வாங்குறாங்க, என்னை தடவுறாங்க, என்ன தலையில வைக்கணும் பூசணும். ஒரு ஆமை சொல்லுவாங்க. Just pour the oil on your head or just அதுதான் ஆண்டவர் நமக்கு பைபிள்ல எழுதியிருக்காரு. தவிர தண்ணியில கலந்து வாய்க்குள்ள ஊத்தி உன்னை வாந்தி எடுக்க சொல்லல. God has never asked you to drink it and then vomit it. ஒரு ஆமை சொல்ல மாட்டீங்களா? நீங்க பார்த்தா சில பேர் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தேசத்துல புதுசா பண்றாங்க. What did you think they're doing in Malaysia? எங்கெங்கன்னா கடத்திட்டாங்க தெரியல இவங்க. You know where they came from. போகட்டும். ஆனா அவருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள், But those who believe in the word of the Lord, அவருடைய பேரை நம்புகிறவங்க, ஜீசஸ் அந்த பேரை நம்புகிறவங்க, whoever believe in the name of Jesus, இயேசு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். Jesus name above every name. ஓ ஜீசஸ் 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 ஜீசஸ். Jesus, Jesus. மூன்று ஊழியக்காரர்கள் இருந்தோம். சொல்லி படிக்கிறேன். There are 3 pastors. 2 பேர் ஜெபம் பண்ணாம ஒரு அற்புதம் நடக்காது. So 2
prayed and nothing happened. மூணாவது நாள் நான் ரூம்ல உட்கார்ந்து பயங்கர குளிர், எனக்கு ஒரு மனோங்கலத்தை தாங்கவே முடியல, பயங்கர It குளிர். was so cold, me and my uncle could not tolerate the cold. அங்கிள் என்னை எழுப்பி விட்டார், பாஸ்டர் அடுத்த செக்ஷன் உங்களோட. And uncle woke me up and said, the next section is yours. நான் ஒரு 5 நிமிஷம் தூங்குறேன். I said, uncle, I want to sleep 5 minutes. நீங்க 5 நிமிஷம் கழிச்சு எழுப்பி விடுங்க. Wake me up after 5 minutes. அந்த ஆளை பத்தி ஒரு 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க, அந்த ஆள் நம்ம எட்டி கூட பார்க்கல. இன்னைக்கு அந்த ஆளுக்கு ஒரு வழி பண்ணே ஆனாங்க. And God must do something for the man. ஏன்னா பொதுவா மலேசியாக்காரனுக்கு ஒரு புத்தி இருக்கு, வெளிநாட்டுக்காரனுக்கு ஒரு புத்தி இருக்கு. Usually foreigners and Malaysians have an attitude. இப்ப நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து புத்தி மாறுவதாக. Let the attitude change. இப்படி செய்ய நல்ல அடையாளம் இப்படி செய்ய சொல்லுங்க, புத்தி மாறுவதாக. ஆமா, நிறைய பேர் அட்டியால ஓட்டாங்கடா, இந்த ஹத்தி புன்மா ஓட்டா புன்மா, கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாருங்க. பக்கத்துல பாச ஹத்தி புன்மா ஓட்டா புன்மா, ஹalleluya சொல்லுங்க. ஏன் அப்படி நிறைய பேர் இந்தியா 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 இந்தியா, மலேசியா ஆண்டவர் இல்லையா? ஆண்டவர் இருக்கிறார். இவ்வளவு திருவிழா சொல்ல ஒன்றுது யார் மலேசியால நான் சொல்றாரு, கர்த்தர் எங்கேயும் பேசுகிறார். ஐயா சூடால பேசுகிறார், இந்த படிப்பிடத்துல பேசுகிறார், இந்த ஆட்சியிலே இருக்கிறார். ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. ஜோமனா வந்து 5 நிமிஷம் எனக்கு வந்து தூங்குனா தான் நல்லா வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. I really slept when I sleep. சொல்லுங்க, ஹalleluya. நான் எப்போ சொல்லுவேன், நான் தூங்கணும், நான் தூங்கு சிங்கம் தூங்கி எழுந்திருக்கும்போது சந்தன மரியாதை ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. அது எங்க என்ன பண்றது, தூங்க உடாத சுத்தி இருக்கிற குரங்குங்க அப்படியே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணி, அது ஒரு குரங்கு இருக்கு, அப்பப்போ நம்ம நோண்டிக்கிட்டே இருக்கோம். பிரேஸ் காட். அந்த குரங்குக்கு என்னைக்கு மண்டை உடைய போகுது தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. சொல்லுங்க, ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. அல்ல சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. தூங்கி ஏஞ்சி கட்டறாங்க, பலத 10 நிமிஷம் எழுதுங்க. ஓகே டாக்டர் ஏஞ்சி சட்டையை போட்டு போன ஆளுங்க யோ கேளியா அப்படினா. And when after I woke up, I went straight to the guy and said, நீங்க ரெண்டு பேரும் ஜாப் பண்ணீங்க தானே? you break the 2%. அது நடந்துச்சா? Break the take place. இப்போ நான் மலேசியால வந்திருக்கேன். I'm from Malaysia. மலேசியா, எல்லாம் சொல்லுங்க மலேசியா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க மலேசியா. மலேசியா நம்ம மரணத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Then this leaders. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சத்தமா சொல்லுங்க மலேசியா. மரணத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க, ஹalleluya. மலேசியா ஆண்டவர் சும்மா விட மாட்டார். நான் சொல்றேன் என்ன சொல்லுங்க அப்படின்னா, உபவாசத்தோட அவன் டக்கு முடிச்சிட்டான். உபவாசம் வரேன் என்ன எவ்வளவு இருக்குன்னு கேட்டேன். எவ்வளவு இருக்கு? I asked how much you have. அவன் சொன்னான் எனக்கு $300 இருக்கு. I said, he said $300. $300. $300 கொடுங்க அப்படின்னா. I said, keep it. அதான் நான் கீழே வைக்க பார்த்தேன். He looked at me. நான் சார் $300 உனக்கு எனக்கு கட்டிடு ஓகேயா? Let me deal. நான் வந்து $300 வந்து நாளைக்கு 12 மணிக்கு இந்த கேம்ப் முடியுது. October 12 p.m. the camp will end. இந்த $300 நான் ஆகி வச்சுக்கிறேன். I could owe this $300. இந்த நாளைக்கு 12 மணிக்குள்ள கேம்ப் முடியறதுக்குள்ள Before end of the camp, உனக்கு அற்புதம் நடக்கலன்னா the miracle that will take place, நான் உனக்கு $600 கொடுக்குறேன். I'll give you back $600. டபுள் தானே, $600 கொடுக்குறேன். I'll give you back $600. அந்த ஆளு சொன்னா The man said, $600 கன்ஃபார்மா? he said, confirm. கன்ஃபார்ம் அப்படின்னு I said, confirm. எடுத்துட்டு போய் வண்டிக்குள்ள சொல்ல மாட்டான். And I said, Lord, Lord, please. நீங்க சொல்றது தொட்டா கொண்டு போயிருப்போது ஆண்டவரே, போயிடக்கூடாது ஆண்டவரே. I want to lose $300. ராத்திரிக்குள்ள சோமா I prayed throughout the night. காலையில 9 மணிக்கு அந்த ஆள் வந்தான். 9 a.m. in the morning he came. பார்க்கவே இல்லை. They would look at me. 10 மணிக்கு வந்தான். 10 o'clock he came. அடுத்த மணி ரெடியா இருக்காரு. He said 600. நான் சரி யோ 12 மணிக்கு முடியலையா? I said 12 o'clock is not over. கேம் முடிக்குது. The camp is over. 12 மணிக்கு எல்லாம் சாட்சி சொல்றாங்க. Everybody is testifying at 12 o'clock. 3 ஊழியக்காரர் இருக்காங்க. There were 3 men of God. எல்லாரும் அந்த கேம்ப் நடந்த சாட்சிகளை சொல்றாங்க. People have to testify about what is happening. ஒரே சாட்சி. First testimony. மலேசியால பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, ஆவியானவர் நடத்தினார். The Spirit of God came and they know it. இரண்டாவது சாட்சி. Second testimony. மலேசியா பாஸ்டர். Malaysia pastor. மூணாவது சாட்சி. Third testimony. மலேசியா பாஸ்டர். Malaysia pastor. நாலாவது சாட்சி. Fourth testimony. மலேசியா பாஸ்டர். Malaysia pastor. அஞ்சாவது சாட்சி. இந்தியா எழுப்பி வெளியே போயிடுச்சு. India ran out. ஒரு இந்தியா எழுப்பி வெளியே போயிடுச்சு. The Indian pastor ran out. ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறார். One was sitting. ஆறாவது சாட்சி. Sixth testimony. மலேசியா பாஸ்டர். Malaysia pastor. ஆமா, இரண்டாவது எழுப்பி போயிடுச்சு. Second one also ran. அப்புறம் இரண்டாவது எழுப்பி டென்ஷன் ஆகி போயிடுச்சு. He was so angry. ஏன்னா அவ்வளவு ஜெபம் ஒரு ஆளு சொல்லுங்க பாருங்க. சத்தமா ஒரு அழகியா சொல்லுங்க. இந்த ஆளு பாருங்க. எனக்கு தானே அந்த ஆளு தான். அந்த ஆளு தான். எனக்கு போக 300 வழி. என்னது ஆண்டவரே? Every time
that came from ஏன் என்ன 300 வெள்ளி எடுத்தார்? he take 300 from me. 600 வெள்ளி திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னார். He said, you give back 600. நான் இப்ப அவருக்கு 1000 கொடுக்க போறேன். But now I got to give him 1000. ஏன்னா 1155 என்னோட அக்கவுண்ட்ல ஒரு பெரிய அமௌண்ட் பூந்துருக்கு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்ப நான் ஐயோ அப்பா வாயில வந்தது ஒரே வார்த்தை ஜீசஸ். இன்னைக்கு இயேசுவை நாம ராத்திரி ஜீசஸ் கூப்பிடுங்க. Say, Jesus. Say Jesus. Somebody say Jesus. Jesus. இந்த நாள் முடிவதற்கு முன்பதாக நாளைக்கு 12 மணிக்கு அநேக அற்புதம் நடக்கப் போகிறது. This is the break a little before 12 a.m. tomorrow. இயேசுவின் நாமத்தினால் In the name of the Lord Jesus. 23ஆம் தேதி வருவதற்கு முன்பதாக On 23rd of December. தேவைகள் சந்திக்கப்படும். God's protection is provided. ஆண்டவர் அற்புதம் செய்வார். Miracle. தயவு வருகிறது. Miracle is coming. இரக்கம் வருகிறது. Mercy is coming. நீதி வருகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்களை கர்த்தர் மறைத்துக் கொள்வார். முடிக்க போகிறேன். God will hide those who know the name of the Lord. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது 27:5 27:5 the verse says அவர் ஒளித்துக் கொள்கிறார். that he will hide you. மறைத்துக் கொள்வதுல ஒளித்துக் கொள்வதுவர். To put you in a secret place is different from hiding. நம்முடைய கூடாரத்துக்குள்ள தேவன் ஒளித்து வைக்கிறார். So he will hid you. இது நம்ம தேவனுடைய பிள்ளைகள். People of God. கூடாரத்துக்குள்ள தேவன் ஒளித்து வைத்துக் கொள்கிறார். He will put you in a secret place of his ஆபத்து tabernacle. வரும்போது அபாயம் வரும்போது During the days of disaster. when you face problem in your life, வாழ்க்கையில் நீங்கள் ஆபத்து சந்திக்கும் போது the first thing you have to do come to the church. செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவ சபைக்கு ஓடி வர வேண்டும். கவனிக்க 2026 ஆண்டவருடைய கண்ணில் தரிசனத்தை சொல்றேன். Let me show you the vision, telling the vision that God showed me 2026. The Holy Spirit என்ன சொல்றார்? Then God told me, ஆண்டவர் சொல்றார். the Lord says, சர்ச்ல எப்படியாவது ஏர்கான் போடு. you have to put the aircon, fix the நான் aircon. சொன்ன ஆண்டவரே பைசா நை அப்படினே. I said, I don't have money. ஆண்டவரே பைசா நை. I said, I have no money. நெய் I have no money. நெய் தான் இருக்கு ஆண்டவரே. ஒரு பைசா நெய் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வீட்டுல நெய் தான் இருக்கு. ஆனா என்ன இல்ல? பைசா நெய். ஆண்டவர் சொல்ற ஏர்கான் போடு அப்படினாரு. God said, fix the aircon. ஆண்டவர் சொல்ற சரி. நான் சொல்ற எப்படி போட முடியாது. ஏன் சரி முதல்ல ஏன் போடுறேன்னு சொல்லுங்க. And I said, why must I do that? நான் சொல்ற 2026 சம்பவம் நடக்க போகுது. God said, 26, 27, something's about to take place. ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்துல வந்து இந்த இடத்துல அரசாங்கம் வந்து இந்த உதவி கேட்க போகுது. Then the government will come and ask for help. ஜனங்கள் வந்து இங்க தங்க போறாங்க. People will come and stay என்னுடைய here. தரிசனத்துல பார்த்தேன் ஜனங்கள் இந்த சபையில வந்து தங்குவதை நான் பார்க்கிறேன். And I saw in a vision, people are I literally saw the vision. அந்த தரிசனத்திலே கண்குளிராய் பார்த்தேன். ஜனங்கள் சபையில வந்து தங்குறாங்க. People are staying in the church. நாய்க்கடல தங்குறாங்க. Malays are staying. சீனர்கள் வருகிறார்கள். Chinese are staying. தமிழர்கள் வருகிறார்கள். Indians are staying. பாஷை தெரியாத வருகிறார்கள். People who have no knowledge of their language. எதற்காக வருகிறார்கள்? You know why they are coming? அவர்கள் சொல்றது ஒரே வார்த்தை இதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு. This is our protection. இதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு. It's our protection. இதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு. It's our protection. இதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு. அவர்கள் அப்படி சொல்லி ஓடி வருகிறார்கள். They ran to the church. அவர்கள் சொன்ன ஆண்டவர் எப்படி ஆண்டவர் என்ன செய்யறாரு? I said, Lord, how is it possible? அவர்கள் சொன்ன எப்படியோ ஏதோ என்ன பண்ணுறதே நீ செய்ய வேண்டியதை செய்ய வேண்டாம். Lord, say you have to do what you're supposed I to do. pray for that. நான் ஜெபித்துக் I கொண்டிருக்கிறேன். said, Lord, if you want me to do bless the people, make them a millionaire. Bless them, Lord. வேலை செய்யப்படுகிற ஜனங்களை If ஆசீர்வதி. you don't bless them, I can't do anything. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படாவிட்டால் அது செய்ய முடியாது So ஆண்டவரே. you have to bless them, Lord. ஜனங்களை ஆசீர்வதிக்க And the வேண்டும். Lord promised me. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமத்தை கொண்டு நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். God said, I promise you Oh, in my I feel name. the power of Jesus is here. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமத்தை கொண்டு நான் உனக்கு வாக்கு I கொடுக்கிறேன். promise you in my name. I'm going to bless them abundantly. அவருடைய ஆயிரத்தை ஆசீர்வதிக்க போகிறேன். I'm going to bless them abundantly. அவருடைய ஆயிரத்தை ஆசீர்வதிக்க போகிறேன். நான் ஒரே என்னுடைய நாமத்தை கொண்டு நான் ஆணையிடுகிறேன். I am promising it through my name. I'm going to bless them abundantly. அவருடைய ஆயிரத்தை ஆசீர்வதிக்க போகிறேன். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். Many people will be blessed. இப்போ உனக்கு ஒன்றுமே சாத்தியமில்லாமல் இருக்கலாம். Right now, there might be nothing possible for you. அநேகர் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless many of you. சத்தியமானதோ? God is promising. அது சத்தியமானதோ? God make it whole. அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார். He is going to bless many of you. ஓ ஹalleluya.
கவனமா கேளு, பாஸ்டர் முடிக்க போறார். சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. இதை மட்டும் கவனமா கேளு. பின்னால சைடுல ஒரு திரும்பி பார்த்து எழுதி நின்று சத்தம் பார்த்து சொல்லுங்க, இதை மட்டும் கவனமா கேளு. Let your neighbor listen carefully. 2026 சர்ச்சுக்கு வர முடியாத வேலை, அப்படிப்பட்ட வேலையை தேவை. In 2026, we got a work that you cannot come to church, then you don't have to use go for the work. தேவ சபை மட்டும்தான் உனக்கு பாதுகாப்பு. Only the church is your protection. என்ன நடக்குது என்றால், What happened is, ஒரு சம்பவம் நடக்க 1 வசனம் எழுதுங்க. வசனம் எழுதுங்க. சீக்கிரம். First Kings chapter 2 verse 28. There is a incident happening. ஒரு சம்பவம் நடக்குது. first, 1 சொல்லுது. என்ன நடக்குது என்றால், what happened is, யோவாபை கொலை செய்ய தீர்மானம் செய்கிறார். they decided to murder Joab. யோவாபை கொலை செய்ய வேண்டும். They wanted to murder Joab. யோவாப் என்ன பண்ணுகிறான்? What did Joab did? அவன் நேரா கூடாரத்துக்குள்ளே போகிறான். He entered into the tabernacle. கூடாரத்துக்குள்ள போறானே, The moment he entered the அவனை கொலை tabernacle, செய்ய முடியவில்லை. they could not murder him. அவன் சொல்றான், ஐயோ இவன் கூடாரத்துக்குள்ள போய் நான் எப்படி அவனை கொலை செய்யறது? And then they said, oh, how could we murder him because he's in there? யோவாப் சொல்றான், வெளியே வா, come out. And they said, come out, வெளியே வா, come out, வெளியே வா. come out. அவன் வெளியே வராம அவனை கொலை செய்ய முடியாது. They cannot murder him inside the அவனை அழிக்க tabernacle. முடியாது. They cannot do that. அப்படின்னா என்ன? What does it mean? என்ன அர்த்தம் என்றால், What does it mean? கூடாரத்துக்குள்ளே பாதுகாப்பு இருக்கிறது. There's protection in the tabernacle. தேவனுடைய ஆலயத்துல பாதுகாப்பு இருக்கிறது. There's protection in the house of God. நீ வெளியே போயிட்டா அவனை கொலை செய்யலாம். If you are out of the house of the Lord, people can murder you. But you remain in the house in the presence of God. இந்த சமூகத்தில் கரைந்திருந்தா, தேவனுடைய சமூகத்தில் நீ கரைந்து வந்தால், if you remain in the house of God, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, the word that the Lord says, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, the word that the Lord says, ஆண்டவருடைய கிருபை உன்னை தாங்குமா? that the grace of God will humble you. எந்த தீங்கு உன்னை அணுக முடியாது. No evil can harm you. எந்த பிசாசு உன்னை தொட முடியாது. No evil can touch you. எந்த சத்துருவை மேற்கொள்ள No முடியாது. evil can overcome you. இன்றைக்கு ராத்திரியிலே இயேசுவை தேடி வந்திருக்கிற நீங்கள், For those who are here to seek the Lord Jesus, அவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்கள், you are here in the presence of God. தேவனுடைய பாதுகாப்பு, The protection of the Lord. தேவனுடைய பாதுகாப்பு, Protection of the Lord. பிசாசு உன்னை கொல்ல முடியாது. Satan cannot touch you. பிசாசு உன்னை கொல்ல முடியாது. Satan cannot murder you. பிசாசு உன்னை கொல்ல முடியாது. Satan cannot harm you. இயேசுவை ரத்தம் கொள்ளாதே. Jesus upon me. Hallelujah. 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 அவர் உடைத்து வைத்துக் கொள்கிறார். He will hide you. அவர் மறைத்து வைக்கிறார். He will put in a secret அவர் place. உடைத்து வைத்துக் கொள்கிறார். Hide you. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வருகிறவர் ஒருவனையும் பிசாசு கொல்ல முடியாது. Satan cannot touch anyone who comes Church, up. church, 2026 we have to remain in church. ஆறாம் ஆண்டிலே சபையில் தரித்திருக்கிறது. 26 சபையில் நிலைத்து நிற்க வேண்டும். You have to stand firm in the church. அடிக்கடி சபைக்கு வரணும். You have to come to the house of God. தலைவலி வந்தாலும் சபைக்கு வா. Even if headache, come to church. மைக்ரேன் வந்தாலும் சபைக்கு வா. Even if migraine, come to church. வலி வந்தாலும் சபைக்கு வா. Even chest pain, come to church. இடுப்பு வலி வந்தாலும் சபைக்கு வா. Heat pain, come to church. எந்த பலவீனமாக இருந்தால் Can be any weakness. சபைக்குள்ள வா. Come to the church. மைக்கு வச்சு வீட்டுல உட்கார்ந்திராத. Don't sit at home. வரக்கமா தேடி வரும். Death is there. தேடி வரும். You are sick. In any situation, எல்லா சூழ்நிலையிலும் if you seek the presence of God, தேவ சமூகத்தை நாடினால் enter into tabernacle. தேவ சமூகத்துக்குள்ளாகி வந்தால் You enter into tabernacle. தேவ கூடாரத்துக்குள்ளாகி வந்தால் God will protect you. கர்த்தருடைய பாதுகாப்பால் Fire of God will surround you. கர்த்தருடைய அக்கினியிலே சூழ்ந்து கொள்ளும். The hand of God will be upon you. கர்த்தருடைய கரங்கள் மேல் The இருக்கும். grace of God will தேவனுடைய enfold you. கிருபை உங்கள் மேல் இருக்கும். May the grace of God come upon you. தேவனுடைய கிருபை உங்கள் குடும்பத்தின் மேல் வருவதாக. Today in the name of Jesus. இயேசுவின் வல்லமையின் நாமத்தினால். Father, in the name of Jesus. உன் தகப்பனே இயேசுவின் நாமத்தினால். Pray for each and every one. உங்கள் தேவ பிள்ளைகளுக்காக பிரார்த்திக்கிறேன். Grace come upon them. அவருக்கு அப்பா உன் கிருபை அவர்கள் மேல் வரட்டும். Glory come upon உங்கள் them. கிருபை அவர்கள் மேல் வரட்டும். Lord. Hallelujah. 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 Push it to one. கர்த்தரை துதியுங்கள். Push it to one. கர்த்தரை துதியுங்கள். Push it to one. கர்த்தரை துதியுங்கள். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தரை துதியுங்கள். Praise the Lord. கர்த்தரை துதியுங்கள். Say what she can. Oh, praise the Say Lord. what she can. கர்த்தரை துதியுங்கள். Praise the Lord. கர்த்தரை துதியுங்கள். Praise the Lord. கர்த்தரை துதியுங்கள். Say what she can.
தொட முடியாது. Satan cannot touch you. பரிசுத்தம் உங்களை தொட முடியாது. The Satan cannot harm you. நான் முடிக்கிறேன். கடைசியா ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. Say amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க 2026 That the neighbor 2026, கர்த்தர் உன்னை மறைத்துக் கொள்வார். God will cover you, hide you. சொல்லுங்க மறைத்துக் கொள்வார். He will hide you. தட்டி சொல்லுங்க. போறவங்க பிடிச்சு சொல்லாதீங்க. நல்ல கட்டி சொல்லுங்க மறைத்துக் கொள்வார். And God will hide you. சொல்லுங்க மறைத்துக் கொள்வார். God will hide you. அடுத்த வருஷம் மறைப்பார். இரண்டாவது சொல்லுங்க ஒளிந்து வைத்துக் கொள்வார். And He will cover you. தீங்கு நாள்ல தேவன் உங்களை ஒளிந்து வைத்துக் கொள்வார். He will cover you in the days of evil. உங்களை தேடி வருவார். People will look for you, ஆனால் உங்களை கை வைக்க முடியாது. but they cannot lay their hand on you. உங்களுடைய மறைவிடம் முன்மேல் இருக்கும். Because the hand of God is upon you. லாக்டவுன்ல 4 வருஷம் நடந்த சம்பவத்தை மறக்க முடியாது. 5 வருஷத்துக்கு முன்னே 5 years ago during the lockdown, திடீர்னு போலீஸ் வந்துட்டா. புகையிடலாம். suddenly the police came from Bukinaman. உடனே என்ன பண்ணிட்டாங்க? ஒரு அறைக்குள்ள 30 பேரை கொண்டு போய் மறைச்சிட்டாங்க. And then we had 30 people, more than 30 people in the room. மறைக்கப்பட்டவர்கள் விஜயா, வேற டீச்சர், அப்புறம் வேற அண்டி எல்லாரும் ரூம்குள்ள ஒரு இருட்டு ரூம்குள்ள மறைச்சிட்டாங்க. They hide all of those behind them in the room. புகையிடலாம் போலீஸ்கார வந்து சொல்றாங்க மேல வந்து பார்க்கணும். And then the police said that he going to check every room. மேல வந்தா He came out. அதுல 3 மாடிகள் அந்த கட்டடங்கள் 7 மாடி கட்டடம். There is 7 buildings. 3 மாடி 7 கட்டடங்கள். 3 story by 7 buildings. மேல ஏறி வந்தா. He came out. மேல ஏறி வந்தோம். The moment he came அங்க out, உட்கார்ந்து பார்த்தோம். he saw where he was sitting. அப்பதான் ஒரு சட்டைகளுக்கு பர்ஃபெக்ட் ஓப்பு செய்யற மாதிரி நடிக்கிறான். So we pretended that one was doing like a homework. அப்பதான் ஒரு ஆள் சோறு போட்டு நடிக்கிறான். Another one was like feeding someone. உடனே இவனா யாருன்னு கேட்டோம். Just who are they? நான் சொன்னேன் நாங்க எல்லாம் ஒரு ஃபேமிலியா போச்சு. And we said we are families. அடுத்த கதவு திறந்தா நல்லா உள்ள இருக்கிறான். I think the police could just open the next door. Everyone அவன் ஒவ்வொரு கதவை திறந்து வந்து கொண்டே இருந்தான். was opening every single door. எங்கள் மனசு And our heartbeat was increasing. நீ சொல்லணும் இங்கிலீஷ்ல ஆளா சொல்ற. உங்களுடைய இருதயம் எல்லாம் புக் 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 சொல்லுவா. Our hearts were speeding up so fast. சொல்லுங்க புக் சொல்லு. சொல்லுங்க யாரா சொல்லுங்க புக் புக். அம்மா என்ன? எல்லாம் சொல்லு. எங்க ஆளை எல்லாம் புக் 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 புக். Our heartbeat was so beating so fast. அவன் ஒரு கதவாய் திறக்கிறான். He was opening every single door. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. And we go like Jesus, Jesus, Jesus. கடைசியாக கதவு கிட்ட வந்தான். And when he came right at the door where all those people, கதவு கிட்ட வந்தான். the moment he came at the door, கதவு திறந்தான். he wanted to open the door. எல்லாரும் சங்கரவரியா கடவரியா 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 கடவரியா. And we were like beginning to speak in tongues. உள்ள லைட்லாம் அணைக்கப்பட்டுச்சு. The lights were all off in the room. கதவு திறந்து என்னன்னு கேட்டான். He just opened and said, "What room is it?" இது சும்மா ஒரு ஹால்டா. We said, "It's just a hall." இதுல ஒண்ணும் இல்ல. கடவரியா 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 கடவரியா. I said, "You want to see? You want to see?" அவன் திரும்பி வரல அவன் போயிட்டான். And he said, "Okay, okay, it's okay." And he just left. And then we took our deep breath. He left. He said, எல்லாரும் சொல்லுங்க. சொல்ல கை உயர்த்தி கொண்டு ஜீசஸ் சொல்ல போறவங்க எல்லாரும். ஆமா போறவங்க எல்லாரும். டக்கு கீழே இறங்கி போவான்னு பார்த்தா அவன் அப்பதான் அங்கேயே நிற்கிறான். and he was just standing there. எங்களுக்கு ஒரு பயம் வர அதனால திரும்பி வந்துருவோம் வெளியே வந்துருவாங்களோ அப்படின்னு. And he would come back again. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு சைக்கோ இருந்தாரு. And that time we had another guy. ஒரு சைக்கோ இருந்தாரு. There's a crazy guy. சர்ச்சில் இருந்து போட்டோ எடுத்து போயிட்டான். சரிங்களா? சர்ச்சில் இருந்து போட்டோ எடுத்து போயிட்டான். He had left the church actually after the service. போலீஸ் வந்தானே The moment he saw the police car came, பைத்தியம் திரும்ப போட்டோ எடுத்து வா. he took the youth and came back to church. போட்டோ எடுத்து வந்துட்டு He came back to church போலீஸ்காரன் சொல்றான் தலம் சைடு ஆனா அப்படினா. and he said, "My God, his son is inside." இந்த பைத்தியங்களை வச்சுக்கிட்டு ஆண்டவரே எனக்கு சரியான கடுப்பு. I was so angry. ஆமா ரொம்ப கூட்டாளி அவருக்கு ஆமா எக்ஸாம் போய் அவர் தான் பிரேஸ்கா சுகாந்திக்கு ரொம்ப கூட்டாளி அவரே தான் பார்த்துட்டு இருந்தோம். கை உயர்த்த ராமே சொல்ல பாருங்க. And the crazy fellow, he came back அந்த போலீஸ்காரன் அவன் உள்ள உடைஞ்சு போயிட்டான். and his son was eating and hiding inside. And he asked, எனக்கு பதிலா செஞ்சா நான் மாறலாம் அப்படினா. "He just no idea my son inside." தமிழ்ல பேசுறேன் சார் சிஐடிக்கு தமிழ் தெரியும். There's some police that want them or those that I just need go back. அந்த போற நிக்கிறான்.
அதுதான் ஆண்டவர் மறைத்து நம்மளை வைத்திருக்கிறார். God protect us. ஒளித்து நம்மளை வைத்திருக்கிறார். நம்மளை மறைத்தார், நம்மளை ஒளித்தார், நம்மளை பாதுகாத்தார். இந்த லாக்டவுனை செஞ்சவர் 2026 வரைக்கும் செய்வார். நமக்கு செய்வார், பிள்ளைகளுக்கு செய்வார். God will do for you. Jesus will do for you. கடைசி வசனம் சொல்கிறது, Last the scripture says, அவர் உன்னை உயர்த்தி வைப்பார். He will lift you up. அவர் உன்னை முதலாவது மறைப்பார், First He will cover you, இரண்டாவது ஒளித்து வைப்பார், hide you, மூன்றாவது தேவனை உயர்த்தி வைப்பார். then He will lift you up. 2026 ஆசீர்வாதத்தின் ஆண்டு. Amen. 2026 is the year of blessing for us. நாம் சூரியனை சித்து எழும்புகிற ஒரு ஆண்டு. Judah, you will rise up and roar. நாம் சூரியனை எழும்புகிற ஒரு ஆண்டு. Like Judah, you will rise up. கிறிஸ்துமஸ்க்கு புதிய ஆத்துமாக்கள் வருவார்கள். And this was will come on Christmas. புதிய ஆண்டு நிரம்பி இருக்கும். New Year is here. ஆத்துமாக்கள் நிரம்பி இருக்கும். Every village church. The Lord. பலத்த காரியத்தை செய்வார். You will do great things. பலத்த காரியத்தை செய்வார். Great things. ஹல்லேலூயா. சங்கீதம் 113 வாசிங்கள். Psalm 113. வாசிக்க முடிக்க வர சங்கீதம் 113 சங்கீதம் 113 அவர் சிறியவனை குழந்தையிலிருந்து அவர் சிறியவனை புனிதருக்கு தூக்கி தூக்கி விடுகிறார். ஆ. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உயர்த்துகிறார். கைகளை உயர்த்துகிற ஆமை சொல்றாங்க. Rise up and go from the dust and lift up the needy out of the ash heap. சிறியவனா இருக்கலாம், நீ இளையவனா இருக்கலாம், You might be young. ஆண்டவர் தூக்கி நிறுத்த போகிறார். சகோதர சொல்ற கவனமா கேளுங்க, கைகளை உயர்த்தி ஒரு அலையை சொல்லுங்க பார்ப்போம். கைகள் சம்பந்தமா கைகளை உயர்த்தி நேரம் ஒரு அலையை சொல்லுவோம். நேரம் கூட தூக்கப்படுது, பயம் அங்கட ஆக்கமட வழி வந்துடும். நல்ல மாயத்தை வந்து சத்தமா கையை உயர்த்தி ஒரு அலையை சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லே கைகள் மேல கை ஒட்டுகிறாங்க. இருக்கும்போது ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் பேர் ரெவரண்ட் ஜான்சன். அவரு என்ன ஊழியக்காரன் சொல்லுங்க. There is an Anglican, there was a priest called Reverend Johnson. எங்க அப்பா அவங்க ஒரு டீமா ஊழியம் செஞ்சு விடுறாங்க. My father and he, all those people were. நான் எங்க அப்பா கூட எப்போதும் ஊழியத்துக்கு போகுது கொண்டு I always go with my father. கை வச்சு ஜோம் பண்ணுவார். கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணா எல்லாம் பொத்து பொத்து விடுவாங்க. When my father lay there and prayed, people would just stay. ஆனா இந்த ஜான்சன் வாயை திறந்தாலே என்ன வந்துருவாங்க. But this Johnson, the woman, டச் அப்படிங்குவார். டச் அப்படிங்குவார். பொத்து விடுவாங்க. people will fall. எங்க அப்பாவுக்கு புரியவே இல்லை. My father don't understand. உடனே எங்க அப்பாவும் ரிச்சர்ட் லோன்ஸ் ஒரு ஊழியக்காரர் 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. So once my father and Reverend Richard Lowe was speaking, நான் உட்கார்ந்து இருக்கிறேன். or sitting there. நம்ம ஒவ்வொரு சொல்றோம், ஜோம் பண்றோம், பாஸ்டிங் இருக்கிறோம், தலையில கை வைக்கிறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க விடுவாங்க. We are fasting and praying and everything, but people just lay down there and pray. விடுவாங்க, செடிக்க கூட மாட்டாங்க அவன். And this guy is not praying, but he said, touch the people come. எப்படிதான் இது சாத்தியமாகும்? How is it possible? ஒரு நாள் எங்க அப்பா சரி ஒரு உளுந்து அவங்க போய் டேரக்டா கேட்டுருவோம். And then my father said, let's go ask the people. ஒரு நாள் எல்லாம் மீட்டிங் கொடுத்தவங்க உளுந்தவங்களுக்கு உண்மையிலே உதவிக்கலாம். என்னடா புரியல, எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுது. ஆனா அந்த வாலிப பையன் சொன்னான், அது போங்க பாடுறீ அப்படின்னா. And my father asked the youngsters to fell and say, அந்த wow. ஆளு வாயை திறந்தாலே தாங்க முடியல, கீழே உளுந்து பண்ணவே மாட்டாங்க. And then the guy don't want to stay. சில பேர் வாயை திறந்தாலே நம்ம கீழே விழுந்தா செய்யணும். Sometimes we have to fall and some people not put their mouth. சில பேர் வாயை திறந்தாலே பின்னால ஓடிடலான்னு தோணும். Sometimes the people open the mouth, you want to beat them. சில பேருக்கு கையை தூக்கினாலே பக்கத்துல உட்கார முடியாது போறது. அந்த மாதிரி இப்படி தூக்குறீங்க. நல்லா தூக்கி விடுங்க. நல்லா வாயை திறந்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னதனாலே உன்னை நான் உயர்த்த போகிறேன். God said, I'm going to lift you up. தீர்க்கதரிசனமான வார்த்தை. It's a prophecy word. கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தை. What that God gave. தம்பி நீ எழுதி வச்சுக்க. Write it down, write it down, write it down. எழுதி வச்சுக்க. Write it down. எழுதி வச்சுக்க. Write it down. மோசே ஒண்ணும் இல்லாம இருந்தான். See, Moses had nothing. நான் சொல்றேன் நான் ரைட் ஓகே. He was in the palace. அதுக்கு பிறகு 4 வருஷம் முன்னால After that 40 years, he had nothing. Then with the flocks of his father-in-law. அப்போ அந்த ஆளு மோசமான ஆளு. And the father-in-law is so. ஆளு ஃபாதர்-இன்-லா ஆளு. Then ஃபாதர்-இன்-லா நினைச்சிருக்கு. ஆளு ஒரு ஆளு சொல்ல பாருங்க. இந்த
பாதத்துல வர போறாரு. சரி கட்ட ஒரு அமைச்சர் வேலைதான். மோசே ஆடுகளே வந்துடுறான். Moses was tending the flock. அந்த ஆள் மோசமான ஆள். And the sheep all வாழ்க்கையில் it's not the life of parents. தகுதி இல்லாதவர். It's good. ஆண்டவர் சொல்றார், ஒரு வார்த்தை சொல்றார். The Lord says, டேய் முன்னால ஒண்ணே தான்டா. I will lift up you. நான் என்ன மாத்த போறேன் தெரியுமா? 2026 You know what I will change? உங்களை தான் சொல்றேன். The Lord is speaking to you. உன்னதான் ஆண்டவர் சொல்றார். The Lord is speaking to you. இதுக்கு உங்களை பார்த்து தான் சொல்றார். God is speaking to you. ஏண்டா உன்னை பார்த்து தான் சொல்றார். என்ன சொல்றார் ஆண்டவர்? What does the Lord say? யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. Exodus 7:1. யாத்திராகமம் 7:1. Exodus 7:1. வாசிங்க யாத்திராகமம் 7:1. சீக்கிரம் தம்பி உடனே வரைய சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோனுக்கு நான் உன்னை தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன்னை தீர்க்கதரிசியாய் இருப்பான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, பார்வோன் எதிரி, அவனுக்கு மேலாக நான் உன்னை தேவனாக ஆக்குவேன். Hallelujah. God says, Pharaoh, the enemy, I will make you the God over Pharaoh. அப்படின்னு என்ன அர்த்தமா? எதிரிக்கு மேல நீ இருப்பேன்றார். It means that you will above your enemy. 24, 25 விரோதமா பேசுறாங்க இல்லையா? The people were doing it. உன் மனசு உடைச்சாங்க பாத்தியா? People speak உங்களை கேவலமா நினைச்சாங்க பாத்தியா? humiliated. அவங்களுக்கு மேல நீ போசமா இருப்ப. Above them. நான் சொல்ற கருத்து மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கை உயர்த்தி இப்பவே ஒரு ஆளை சொல்லாதீங்க. ஒரு காலத்துல நீ போசமா இருந்த. Once she was a boss. ஒரு காலத்துல நீ பெரிய பஸ்ல ஓடிட்டு இருந்த. Once you were driving bus. ஒரு காலத்துல பெரிய பெரிய ஆளா இருந்த. Once you were so well to do. ஆனா இப்போ மாத்திரத்துல இருக்க. But right now you are in the இப்போ உன்னதான் இருக்கிற. nothing. ஆனா இனி வளர்ந்து ஒரு உணர்வு காலம் வரப்போகுது. Another transition is இப்படி coming. வந்து இப்படி போகுது. எந்த பாவனை துரத்தினானோ, எந்த பாவனுக்கு விரோதமா பேசினானோ, அவனுக்கு நீ தெய்வமா. அல்லேலூயா. தேவன் சொன்னால் யாரும் வெட்ட முடியாது. When the Lord speaks, no one can stop it. தேவன் சொன்னால் நடக்கும். When the Lord speaks, the Lord will நீ சொல்வது நடக்கும். நீ பேசுவது நடக்கும். Whatever you speak, it will happen in the name of Jesus. ஆண்டவர் நீ சொல்வது நடக்கும்ன்றாரு. தேவனை ஏமாற்றுவதற்கு முன்பாக வருவாங்க. உனக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். தெய்வம் திரும்பமாக கூப்பிடுவாங்க. நீ சொல்ற திரும்ப வரணும். நீ எந்த இடத்துல மாறேன்னு சொல்ல கொடுத்துரு. என்கிட்ட மாறேன்னு சொல்ல கொடுத்துரு. Give back what you have taken from me. Whatever I have lost, in the name of Jesus, I will conquer. I will conquer. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். பாவத்தை தேவனாயிருப்பார். சாத்தானை காலில் கீழே இருப்பார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை உயர்த்துவார். கர்த்தரை செய்வார். கர்த்தரை செய்வார். Hallelujah. Hallelujah. I feel the glory of God has come upon us right now. I feel the glory of God has come upon us right now. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய மகிமை இந்த இடத்துல இருக்கிறது. தயவு இந்த இடத்துல இருக்கிறது. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. எல்லாரும் இருக்கிற போல வர வைக்க போறார். மறைத்து வைப்பார். குறைத்து வைப்பார். உயர்த்தி வைப்பார். எல்லாரும் சொல்லுங்க மறைத்து வைப்பார். முடிக்கிற ஆளுங்க முடிச்சு என்ன சொல்லுங்க மறைத்து வைப்பார். குறைத்து வைப்பார். உயர்த்தி வைப்பார். மறைத்து வைப்பார். மறைத்து வைப்பார். மறைத்து வைப்பார். குறைத்து வைப்பார். உயர்த்தி வைப்பார். உயர்த்தி வைப்பார். உயர்த்தி வைப்பார். உயர்த்தி வைப்பார். எவ்வளவு இந்த சிலுவை உயர்த்தப்படுகிறது. அவர்களுடைய நாட்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது. ஒரு ஆமை சொல்லுவார்கள். ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். ஓ சிலுவை ஒரு மோசமானது, அதை போய் நீங்க உயர்த்துறீங்க. நான் திரும்ப அந்த பைத்தியக்காரங்க சொன்னேன். சிலுவையின் உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியம். நமக்கோ தேவ பலனாயிருக்கிறது. நமக்கு அது பலன். நமக்கு அது பலன். நம்ம condemning any church. இந்த சபையில குற்றப்படுத்தலை. You see the independent church, they don't put cross. இந்த
பாரம்பரிய சபை மட்டும் தான் போடுவோம். Only the tradition church will emphasize the கத்தோலிக்க போடுவாங்க, Catholic will put on ஆங்கிலிக்கன் போடுவாங்க, Anglican will put on மெத்தடிஸ்ட் போடுவாங்க, லூதரன் போடுவாங்க, இவங்க பெப்டிஸ்ட் போடுவாங்க. the Baptist church. பாரம்பரிய சபை மட்டும் தான் போடுவாங்க. They always put on the cross. இண்டிபெண்டன்ட் சர்ச் வந்து அது போட மாட்டாங்க. The independentists usually don't put any cross. சர்ச்சுக்கு கூட போட மாட்டாங்க. Even inside the church. And they will never mention the name church. They don't even mention the name church. Assembly, center, gathering. இப்படிதான் சொல்லுவாங்க, கூடுகை. They always say it's assembly, gathering or center. This is not center. இது ஒரு center அல்ல. This is not assembly. இது கூடுகை அல்ல. This is not present one open door. இது ஒரு சங்கம் அல்ல. This is the church of Jesus Christ. இது கிறிஸ்துவின் திருச்சபை. We are washed by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். That's why we name Lion of Judah, we name Lion of Judah Charismatic Church. அதனால சபைக்கு பேர் வைக்கும்போது Lion of Judah Charismatic சபை என்று நாங்கள் ஆண்டவர் திரும்ப வரும்போது கூடாரத்துக்கு வர மாட்டார். God will never come back from assembly வர மாட்டார். never come back from the assembly. ஆண்டவர் திருச்சபைக்கு தான் வருவார். God is coming back for the church. நான் உங்களுக்கு கேட்கிற மனசாட்சியோட சொல்லுங்க. Yeah, let me ask you. எங்கேயாவது பாரம்பரிய சபை உடையதா? You see, when we look at the traditional church, are they broken? எந்த சபை உடையது? இண்டிபெண்டன்ட் சபை தான் உடையுது. Only the independent church are இங்கிலீஷ் சபை தான் அவங்க சின்ன இருக்கு. independent church are also much of எந்த சபை சிலுவைக்கும் பரமண்ட ஜெபத்துக்கும் பரிசுத்த கற்களைக்கு மரியாதை கொடுக்குதோ அந்த சபையை என்னதான் ஆண்டு பாதுகாப்பார். whichever church that honor the cross, the Lord's prayer, and also the Holy Communion along with the church. Lion of Judah, we respect the Holy Communion. இது நற்கனை நாங்கள் துக்கத்தை பரமண்ட ஜெபத்தை சொல்லுகிறோம். and let me say the Lord's prayer. ஒவ்வொரு சிலுவை என்ன எவ்வளவு ஏற்றுமோ அவர்களை சிலுவைக்கு கொடுக்கிற கடவுள். And we honor the cross of the Lord. சிலுவையை கும்பிட சொல்லுங்க. I'm not asking you to worship the சிலுவை நமக்கு ஒரு அடையாளம். cross is the symbol. சிலுவை நமக்கு ஒரு பலன். It is a strength for us. சிலுவை மட்டும் இயேசு நமக்கு எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். Jesus has got a victory for us on the cross. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கண்டு புதிய ஜெயத்தை தருவார். So God will give us a great victory in our I life. feel the presence of Jesus. Amen. I feel the presence of Jesus here. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். I can feel the presence of Jesus. தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பப் போகிறது. Glory to God, the word of you. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது While I'm speaking right now, தூதர்கள் அங்கங்கு உணர்வை நான் பார்க்கிறேன். I see the angels are moving around. தேவனுடைய ஜெபங்கள் கேட்கப்பட போகிறது. People's prayer has been answered. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், The Spirit of God says நான் அவர்களை மறைத்துக் கொள்வேன். that I will hide them. நான் அவர்களை உடைத்துக் கொள்வேன். I will cover them. நான் அவர்களை உயர்த்தப் போகிறேன். Lead them. உன்னுடைய உயர்வு உண்டாச்சு. The raise of exaltation. உன்னுடைய உயர்வு உண்டாச்சு. Raise of exaltation. உன்னுடைய உயர்வு உண்டாச்சு. Hey, உன்னுடைய யாவரும் உயரப் போகிறது. the raise of big breath. கர்த்தர் உனக்கு புதிய காரியங்களை செய்யப் போகிறார். I'm going to do great things for you. ஐயோ, என்ன செய்யப் போகிறேன் நினைக்காதே. Don't think what I'm going to do. உனக்கு கர்த்தர் ஒரு புதிய வழியை நடத்துகிறார். God will open a new way for you. நீ தேடி வந்திருக்க பார்த்தியா? Because you are here today. யாருக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். And the blessing of the Lord will come after you. உன்னை தேடி வரும். Will come looking for you. உன்னை தேடி வரும். கர்த்தர் The Lord உனக்காக and for you. யாவையும் Everything. செய்து முடிப்பார். The Lord will do everything for you. On the days of evil. தம்மை கூடத்துக் கொள்ள Get to the center of the Lord. அழைத்துக் கொள்வார். The Lord will hide you. கர்த்தரே எனக்கு வெளிச்சம். God is my light. கர்த்தரே எனக்கு அதிபதி. God is my master. கர்த்தரே எனக்கு வெளிச்சம். God is my light. ரட்சிப்புமானவர். He is my salvation. யாருக்கு பயப்படுவேன்? Whom shall I fear? கர்த்தரே ரட்சித்திருக்கிறார். God is with me. யாருக்கு பயப்படுவேன்? Whom can I be afraid of? என்னை மறைத்துக் கொள்வார். He will cover me. என்னை உடைத்துக் He கொள்வார். will hide me. என்னை நடத்துவார். He will lead me. என்னை நடத்துவார். He will strengthen me. சகாயம் செய்வார். ஓ, தேவனுடைய ஆண்டவரே, The prayer is open. என்னை விடுதலை. The goodness is coming. ஆசீர்வாதம் வருகிறது. Blessing is coming. கிருபை வருகிறது. Blessing is coming. Favor is coming. அற்புதம் நடக்கிறது. Blessing is coming. அதிசயம் நடக்கிறது. Blessing is coming. breakthrough. ஒரு விடுதலை. 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 Hallelujah. வெளிப்படுத்தும் எல்லாரும். Let us all rise. I'm going to pray and finish.
ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆவியானவர் என்ன சொல்றார்? Spirit of God says, எனக்கு எல்லாரும் என்ன வச்சு ஜெபிக்கணும்னு சொல்லி நான் ஆசையோட வந்தேன். I wanted to pour oil and pray for you. But the Holy Spirit strictly told me, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், no, வேண்டாம். I will bless them on Sunday. நான் அவருக்கு ஞாயிறு அன்றைக்கு ஆசீர்வதிப்பேன். This coming Sunday, வருகிற ஞாயிறு. எல்லாரும் But everyone, எண்ணெய் ஊற்றி நீ ஜெபிச்சே ஆகணும். you have to go there and pray for them. From this Sunday, இந்த ஞாயிறு தொடங்கி ஓரா காலா சந்தா எல்லாரும் சொல்லுங்க. And I have to tell this. Now December 12, 12 டிசம்பர், நாளைக்கு 13. tomorrow is 13. 13 என்றால் யுத்தம். 13 means war. 12வது மாதம் 13 நாள். On the 13th day on the 12th month. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் சொல்கிறது. Ezra chapter 8 says, அவர்கள் துக்கத்தோட அழுதார். they cried and they wept with sorrow. ஆனா 14ஆம் நாளில் On the 14th day, அவர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். எஸ்தருக்கு விரோதமாக against Esther, யூத ஜனங்களுக்கு விரோதமாக against the Jewish people, முழு உலகத்தில் tried the world. யூதர்களை கொல்ல வேண்டும் என்று They got to murder the Jewish people. 12ஆம் மாதம் 13ஆம் தேதி தீர்மானிக்கப்பட்டது. They were decided on the 13th of the 12ஆம் மாதம் 13ஆம் தேதி தீர்மானிக்கப்பட்டது. 12th month of the 13th day. ஒருவேளை சாத்தான் நாளைக்கு உன்னை போட்டு தள்ளலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கான். Satan had a plan to destroy you tomorrow. But today the Lord has brought you here. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். 12. 12. We are surrounded with the 24 elders of the heaven. பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் மூப்பர்கள் சுற்றி நாங்கள் இருக்கிறோம். With the glory of God. கர்த்தர் மகிமையோடு. திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். With the saints. ஓட்டத்தை தொடங்கினவர் முடிக்கிறவர் இயேசுவை மட்டும் பாருங்கள். Look at the Jesus Christ, the author and the finisher of the faith. கைகளை ஏறெடுத்துக் கொள். Lift up your hands. கைகளை ஏறெடுத்துக் கொள். Lift up your hands. அவருடைய கிருபை மேலானது. His grace is above. அவருடைய தயவு மேலானது. His favor is above. I want you to lift up your hands to them. Sister, lift up your hands. Our God is a great God. Holy Spirit, keep on telling me. You don't know that I know you in the past. It's up to you when you listen or But not. I know when God says something on the pulpit, it will happen. கர்த்தர் பரிந்துரை சொன்னார். I know when God says something on the pulpit, it will happen. கர்த்தர் சொன்னார் நடக்கும். ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். God will do it. ஆண்டவருடைய கரம் இறங்கி வரும். ஆண்டவருடைய கரம் மேலே இறங்கி வரும். And God will come on you. ஆண்டவருடைய தயவு மேலே இறங்கி வரும். God will come on you. யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. Don't look around. ரெண்டு கைகளை மேலே உயர்த்து. Lift up both your hands. வர ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் மேலே நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for everyone this Sunday. Oh, I fast and pray for past 3 days. கடந்த நாட்களாக உபவாசித்துக் கொண்டிருக்கிறேன். But today when I decide to lay hand on each and every one, நான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஜெபிக்க வேண்டுமே தீர்மானம். தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் சொன்னார், no Jason, The Lord said no. no Jason, No. no Jason, No. no Jason. ஆண்டவர் சொன்னார், no Sunday காலையில் Sunday morning. எல்லாருக்காக நீ ஜெபம் பண்ணு. Pray for everyone. If you miss this Sunday, இந்த ஞாயிறு நீங்க வரவிட்டால் early morning காலையிலே 2026, 2026 something about happening in your life. வாழ்க்கையில் ஏதோ ஒரு நடக்கும். Actually, I just want to pray for the protection of your family. உன் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க God போகிறேன். has a great destiny in your life. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். He has a great plan for you, my sister. அவருக்கு பெரிய திட்டம் உண்டு. சோம்பல் இடம் கொடுக்காதீங்க. Don't be lazy. சோம்பல் இடம் கொடுக்காதீங்க. Don't be lazy. சரி, இதே நேரத்தில் முடிச்சிருவேன் சண்டே. I'm going to end very quickly at the right time Sunday. இந்த worship முடிஞ்ச உடனே Right after the worship, எல்லாருக்கும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகிறேன். we're going to pray in the Spirit. ஆண்டவருடைய தயவாக மேலே இறங்க போகிறேன். Favor of God will be upon us. Let's finish. எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்வோம். Every hand lifted up. எல்லாரும் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறோம். எல்லாரும் கைகளை அவன் இப்படி எல்லாரும் கைகளை எல்லாரும் கைகளை உயர்த்தி மாக்கா ஷாத்தலபரா. மறையாடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்பாது. எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்பாது. Oh, Jesus loves you, my brother. Rithi, what's the brother's name? What's the brother's name? Rithi, what's the boy's name? I forgot. What's your name? I want your name. Suraj ka job on God is going to do great thing in your life. I want you to surrender your life maximum to Jesus. Lift up your hands. Lift up your hands. Lift up. எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. அனைக்கும் கரங்களிலே ஆணிகளால் சுவாமி நினைத்து பார்க்கிறேன். Say, Jesus, I love you so much.
என் நெஞ்சம் உருகுதே. கைகளை உயர்த்தி அன்பே கல்வாரி உம்மை பார்க்கையிலே நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அஞ்சு நிமிஷம் சொல்ல ஹalleluya. ஓ ஹalleluya. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. உங்க சித்தம் மட்டும் என் லைஃப்ல நடக்கட்டும். உங்க சித்தம் மட்டும் என் லைஃப்ல நடக்கட்டும். 2 நிமிஷம் தான் இல்லை ஜெபம் பண்ண. உங்க சித்தம் மட்டும், உங்க சித்தம் மட்டும், உங்க சித்தம் மட்டும், உங்க சித்தம் மட்டும், உங்க சித்தம் மட்டும். திபாக சட்டத மத்தியக்கட பாடிய வாசன திபாக பாரதா கரணம். உங்க சித்தம் மட்டும், உங்க சித்தம் மட்டும், உங்க சித்தம் மட்டும்.